இந்த போட்டோல இருக்க பையனோட கண்கள் பேசும் பல்லாயிரம் வழிகள். 2025 அப்படிங்கிற இந்த வருஷத்தை எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு தெரியல, பட் எப்படி முடியுது அப்படின்னு சொல்றேன். நூத்துக்கணக்கான உயிர்களை இழந்துட்டோம், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு, எத்தனையோ கால்நடைகள் உயிரிழந்து, பல்லாயிரம் மதிப்புடைய சொத்துக்கள் சேதம் அடைஞ்சு, இலங்கை வரலாற்றுல காணாத ஒரு அனர்த்த அழிவை ஃபேஸ் பண்ணிட்டோம். ஒரு காணி வாங்கி வீடு கட்டுறது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு கனவு. ஒரு பைக், ஆட்டோ, கார்னு சொல்லி ஒரு வாகனம் வாங்குறது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கனவு, எவ்வளவு ஒரு கஷ்டம். இது எல்லாத்தையுமே தாண்டி தன்னோட குடும்பத்துல ஒரு உயிரை இழந்து நிக்கிறது எவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க. இந்த அனர்த்த நிலைமையில என்னோட வீட்டுல கரண்ட் போனுச்சு, என்னோட மொபைல் போன்ல கவரேஜ் போனுச்சே தவிர இந்த உயிரும் எந்த உடமையும் போகல அப்படின்னா, இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறமா ஒரு நிமிஷம் இறுக்கமா கண்ணை பொத்தி அந்த இடத்துல நீங்க இருந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. உங்க கண்கள்ல கண்ணீர் வரும். அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மக்களோட மக்களா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உதவி பண்ணதுல ஆரம்பிச்சு துணையா நின்றது கல் நெஞ்சமும் கலப்படமும் இல்லாத உண்மையான மனிதர்கள் தான். ஜாதி, மதம், இனம்னு சொல்லி எதுவுமே பார்க்காம மக்கள் எல்லாருமே ஒன்னா இணைஞ்சதால பாதிக்கப்பட்ட எத்தனையோ இடங்களுக்கு உணவுப் பொருட்கள் போகுது, நிவாரணங்கள் போகுது. பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் பண்ண மக்கள் ஒன்னா இணைஞ்சாங்க அப்படிங்கறத நினைக்கும் போது இந்த ஒரு இடத்துல ஒரு இலங்கையனா நாம ஜெயிச்சிட்டோம், நம்பிக்கையா இருங்க. இலங்கை அப்படிங்கிற தேசம் ரீபில்ட் ஆகி மீண்டு வரும். ஸ்டே ஸ்ட்ராங் இலங்கையர்களே.